அடுத்த சம்பவம் ராகுல் காந்தின்ற பிரவீன் காந்தி. முதல் வாரத்தில் இந்த ஷோக்கு நீங்கள் என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொன்னாங்க. ஆனால் இவர் என்னன்னு இருக்காருன்னா, அதாவது ராகுல் காந்தி, பிரவீன் காந்தி இவரெலாம் வந்துட்டு நான் நிறையா கான்ஃபிடென்ஸ்லாம் இவங்களுக்கு கொடுத்துருக்கேன், குறிப்பாக பெண்களுக்கு அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணார். அது என்ன குறிப்பாக பெண்களுக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் நீங்கள் சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படிங்கிறது கேட்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் நீங்கள் சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஃபஸ்ட்டு பாரு எந்திரிச்சு இந்த மாதிரி அவரோட ஸ்டோரி சொல்லும் போது அவருக்கு ஆப்போசிட்டாக நான் உட்காந்துட்டு இருந்தேன். அதனால என்னோட பாவனை வந்துட்டு காலாட்டிகிட்டே நான் கேட்டுட்டு இருந்தேன். அது எனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுது, காலாட்டாமல் இருங்க அப்படின்னு சொன்னார். அப்படி இருக்கும்போது ஷூட்டிங் ஸ்பாட்லாம் நிறையா பேர் இருப்பாங்க. இவர் எப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஒரு இதை பண்ணி முடிச்சாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது வந்துட்டு எனக்கு வேணும்னே சொன்ன மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு விஜய் சேதுபதி, இது வந்துட்டு உங்களோட தனிப்பட்ட ஒன்று, இப்போ அவர் பெண்களுக்கு அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு இல்லையா, பொதுவாக ஒன்று, அது உங்களை ஏதாவது பாதிச்சுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு எஸ் சார் பாதிச்சுது. அது என்னன்னா, நந்தினிக்கும் நாங்களாம் உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஆண்கள் திருமணம் பண்ணாமல் கூட இருந்துக்கலாம், ஆனால் பெண்களுக்கு வந்துட்டு திருமணங்கிறது ஒரு பாதுகாப்பான ஒன்று, பெண்களும் திருமணம் பண்ணாமல் பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்கிறேன். இவர் வந்துட்டு பாதுகாப்பாக இருக்க முடியாதுன்றாரு, அதை வந்துட்டு நான் நிராகரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அடுத்து கெமி, அவர் பேசுகிறப்போ பெண்ணுங்கிறது மட்டும்தான் சொல்கிறாரு, ஆணுங்கிறது சொல்ல மாட்டுறாரு. மென் ஆர் உமன் ஈக்குவல் அப்படிங்கிறது சொல்ல மாட்டுறாரு. ஒருவேளை ஈக்குவல்னு அவர் சொன்னார் அப்படின்னா கேட்குறவங்க இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை எடுத்து வச்சாங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருந்தது. அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம தலைவர், இதெல்லாம் உங்களோட தனிப்பட்ட கருத்துக்கள், இதை வந்துட்டு ஒரு உலகமே பார்க்குற இதில் வந்துட்டு தனியாக கொண்டு வந்து முன்னெடுத்து வைக்க முடியாது, அது வந்துட்டு நீங்கள் திணிக்கிற மாதிரி இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு உங்கள் தனிப்பட்ட கருத்துக்கள், அதனால் நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இவர் தான் வந்துட்டு இந்த ஃபஸ்ட் வீக் எவிக்டும் ஆனார்.